கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே உள்ள போத்திரமங்கலத்தில் இருசக்கர வாகனம் மர்மமான முறையில் தீக்கிரையாகியது. 2 இளைஞர்கள் வாகனத்தில் வந்த பின் மறைவான இடத்தில் அதை தீ வைத்து எரித்துள்ளனர். அந்த வழியாக மக்கள் வருவதை பார்த்தவுடன் இருவரும் தப்பி ஓடினர். தகவல் அறிந்த ஆவினங்குடி போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து எரிந்த வாகனத்தை கைப்பற்றி வாகனத்தின் உரிமையாளர் யார், எரித்தது ஏன் என்ற விவரங்களை கண்டறிய விசாரணை நடத்தி வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் சிறுவர் பூங்காவில் ஆபத்தான நிலையில் இருக்கும் மின்பெட்டியை பாதுகாப்பாக வைக்க கோரிக்கை எழுந்துள்ளது. மருதுபாண்டியர் நினைவு மண்டபத்தின் முன்பு அமைந்துள்ள சிறுவர் பூங்காவில் தினமும் ஏராளமான சிறுவர்கள் விளையாடுகின்றனர். இந்த நிலையில் அங்கு மின்பெட்டி ஒன்று வயர்கள், சுவிட்சுகள் திறந்தபடி ஆபத்தான முறையில் காட்சியளிக்கிறது. இதை கண்ட பொதுமக்கள் ஏதேனும் அசம்பாவிதம் ஏற்படும் முன் மின்பெட்டியை பாதுகாப்பாக மூடி வைக்க விடியா மாடல் பேரூராட்சி நிர்வாகத்தை வலியுறுத்தி வருகின்றனர். நெல்லை திருச்செந்தூர் இடையே இயக்கப்படும் பயணிகள் ரயில்கள் 25 நாட்கள் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இது தொடர்பாக மதுரை கோட்டம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் நெல்லை ரயில் நிலையத்தில் 2வது யார்டு பிட்லைன் தண்டவாளம் புதுப்பிக்கும் பணி நடைபெறுவதாகவும், இதன் காரணமாக திருச்செந்தூர் நெல்லை இடையே காலை 10 மணியளவில் இயக்கப்படும் ரயிலும், திருநெல்வேலி திருச்செந்தூர் இடையே மாலை 4:30 மணிக்கு இயக்கப்படும் ரயிலும் வரும் 20ஆம் தேதி முதல் ஏப்ரல் 13ஆம் தேதி வரை ரத்து செய்யப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் தலைமை மருத்துவமனையில் மருத்துவர்கள் பற்றாக்குறையை கண்டித்து நூதன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. செங்கம் தலைமை மருத்துவமனையில் போதிய மருத்துவர்களை நியமிக்காததை கண்டித்து ஆளும் கூட்டணியில் உள்ள கம்யூனிஸ்ட் அமைப்பினர் 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஊர்வலமாக வந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு மருத்துவமனை எதிரே நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கை மற்றும் தலையில் கட்டு அணிந்து ஸ்டாலின் அரசுக்கு தங்கள் எதிர்ப்பை காட்டமாக வெளிப்படுத்தினர். நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க டாக்டர் இல்ல கர்ப்பிணி பெண்களுக்கு சிகிச்சை அளிக்க டாக்டர் இல்ல. கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு அகில பாரத மூத்த குடிமக்கள் மற்றும் பென்ஷனர்கள் கூட்டமைப்பின் சார்பில் திமுக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வலியுறுத்தினர். ஆர்ப்பாட்டத்தில் திமுக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களும் எழுப்பப்பட்டன. திமுகவின் பொய்யான வாக்குறுதிகளை நம்பி வாக்களித்து ஏமாந்து விட்டதாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வேதனை தெரிவித்தனர். மதுரை கள்ளழகர் கோவிலில் மாசி மாத பௌர்ணமியையொட்டி தெப்ப உற்சவ திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. விழாவில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத கள்ளழகர் பெருமாள் தெப்பக்குளத்திற்கு புறப்பட்டு பொய்கை கரைப்பட்டி புஷ்கரணி தெப்பக்குளத்தில் எழுந்தருளினார். இதில் ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். அறநிலையத்துறை தெப்பக்குளத்தை முறையாக சீரமைக்காததன் காரணமாக தண்ணீர் குறைவாக இருந்ததால் சுவாமி தெப்பத்திற்குள் கரையை சுற்றி வலம் வந்த நிகழ்வும் அரங்கேறியது. திருவள்ளூர் மாவட்டம் எஸ்விஜிபுரம் பகுதியில் 1998ஆம் ஆண்டு வழங்கப்பட்ட வீட்டுமனை பட்டாக்களை ரத்து செய்யும் முயற்சியில் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளதாக கூறி 50க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் திருத்தணி வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தங்களுக்கு வழங்கப்பட்ட நிலத்தை ஆளும் கட்சியினருக்கு முறைகேடாக வழங்க முயல்வதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஆளும் கட்சி என்ற திமிரில் திமுகவினர் அராஜகத்தில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தருமபுரி மாவட்டம் எரணஹள்ளி கிராமத்தில் ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட குடிநீர் இணைப்புகளுக்கு தற்போது கட்டணம் வசூலிக்க தனி அலுவலர் உத்தரவிட்டது பொதுமக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஊராட்சித் தலைவர்கள் பதவியில் இருந்தபோது இலவசமாக இணைப்புகள் வழங்கப்பட்டன. தற்போது முன்வைப்புத் தொகை, மாத கட்டணம், நிலுவைத் தொகை போன்றவை கட்டாயமாக வசூலிக்கப்படுகிறது. இலவசமாக வழங்கிய சேவைக்கு இப்போது கட்டணம் கட்ட வற்புறுத்தும் திறனற்ற திமுக அரசுக்கு மக்கள் கண்டனம் தெரிவிக்கின்றனர். ஈரோடு மாவட்டம் திம்பம் மலைப்பாதையில் தமிழ்நாடு அரசு பேருந்தும் கர்நாடக அரசு பேருந்தும் 23வது கொண்டை ஊசி வளைவில் மோதி விபத்திற்குள்ளானது. விபத்தில் தமிழ்நாடு பேருந்தின் முன்பக்கம் சேதமடைந்ததுடன் கர்நாடக பேருந்தின் கண்ணாடிகள் உடைந்தன. விபத்திற்கு பின் 2 பேருந்து ஓட்டுநர்களும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. திறனற்ற திமுக அரசு முறையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளாததால் திம்பம் மலைப்பாதையில் இதுபோன்ற சம்பவங்கள் அடிக்கடி நிகழ்வதாக மக்கள் தெரிவித்தனர்.